தகப்பனுடைய குமாரன். ஆக்சுவலாக தகப்பனுடைய குமாரனும் இருக்கிறார். பரபாஸ் இருக்கிறான், இயேசுவே இருக்கிறார். 2 குமாரர்கள். ஒரு குமாரன் இன்னைக்கு வந்த குமாரன், ஒருத்தர் நித்திய குமாரன். ஒரு குமாரன் கொலகார குமாரன், ஒருத்தர் எந்த தப்பையும் செய்யாத பரிசுத்தர். ஒரு குமாரன் வன்முறையை பயன்படுத்தி கொலையை செய்து புரட்சியை கொண்டு வர பார்க்கிறவன். இன்னொரு குமாரன் தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்து அதன் மூலமாய் ஒரு அன்பின் புரட்சியை உலகத்துக்கு கொண்டு வர பார்க்கிறவர். 2 குமாரர்கள். என்னமோ இது செட்டப் மாதிரி தெரில உங்களுக்கு, எனக்கு அப்படி தான் தெரியுது. வேணுக்குனே அந்த நாளில் பரபாசுன்ற ஒருத்தன் விடுதலை ஆகிற மாதிரி தேவன் செட்டப் பண்ணி விட்டாராங்க. ஏன்? அதன் மூலமாக உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கணும். இந்த கொலகார குமாரன் விடுதலையாக்கப்படணும்னா இந்த பரிசுத்த குமாரன் அவனுக்கு பதிலாக மறிக்கணும். இவனை மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா, மன்னிப்பு வரணும்னா இவர் மட்டும்தான் அதை தர முடியும். எப்படி தர முடியும்? அவனுக்கு பதிலாக மறிக்கணும், அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளணும். Jesus died as Barabbas' substitute, but we are Barabbas. நாம தான் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம தான் பரபாஸுங்க. அப்படி சொன்னோன்னு சிலருக்கு ஒரு கோவம் வரலாம். என்னங்க நாம கொலையாக செஞ்சோம். கரெக்டுங்க, நம்ம கொலை செய்யலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பரபாஸை மாறி ஏதோ ஒரு விதத்தில் பாருங்க, சொல்கிறேன் நான். இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்துட்டு போய் சொன்னீங்கன்னா, எந்த சத்தியத்தை? எப்பா, இயேசு உனக்கு பதிலாக மரித்தார் கல்வாரி சிலுவையில். உனக்கு பதிலாக நீ செலுத்த வேண்டிய தண்டனையை, பாவத்தின் நிமித்தமாக வர தண்டனையை இயேசு செலுத்தி விட்டார். அந்த தண்டனையை தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார். உனக்கு பதிலாக மரித்தார். ஆகவே நீ அவரை நம்பினா நீ வாழலாம், நீ மன்னிப்பை பெறலாம், ரட்சிப்பை பெறலாம், ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொன்னால் உலகத்தில் சில மக்கள் நம்புறதுக்கு ரெடி இல்லை. 1000 கேள்வி எழுப்புவாங்க. அது எப்படி எனக்கு பதிலாக மரித்தார்? முதல்ல எனக்கு பதிலாக ஏன் மறிக்கணும் அவர் அப்படின்வாங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? மறிக்கிற அளவுக்கு எனக்கு பதிலாக ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு தப்பு செஞ்சுட்டேன்னா ஏதோ 1-2 தப்பு இங்கே அங்கே செஞ்சேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய குற்றவாளியா? நான் என்ன கொலைகாரனா? என்ன செஞ்சிட்டேன்? இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்தில் சொன்னீங்கன்னா இல்லாத ஆட்சேபனைகள் எழுப்புறாங்க. எனக்கு பதிலாக ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பையும் செய்யலை. அப்படி நான் செஞ்சால் கூட எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி ஏன் தண்டனையை எடுத்துக்கொள்ள முடியும்? நான் தானே தண்டிக்க பண்ணணும். என் பாவத்துக்கு நான் தானே தண்டிக்க பண்ணணும். எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி தண்டிக்க பண்ண முடியும்? இல்லாத ஆட்சேபனைகள் சொல்லிட்டு